வணக்கம். எம்பி டாக்டர் சுசித்ரா. இன்றைக்கி கமெண்ட் செக்ஷனில் வந்திருக்க சில கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டுருக்கேன். டாக்ஸிசைக்ளின் போடலாமான்னு கேட்டிருக்காங்க. டாக்ஸிசைக்ளின் இஸ் அன் ஆன்டிபயோட்டிக். டாக்டர் கேட்காம போடாதீங்க. ஹேர் லாஸ் B12 டெஃபிஷியன்சினால் வருமானு கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ப்ரிமெச்சூர் கிரேயிங் வரும், அதாவது முடி வெள்ளையாகிறது சீக்கிரமே ஆகிடும் B12 டெஃபிஷியன்சி இருந்தால். ஆனால் ஹேர் லாஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் நிறைய காரணங்கள் இருக்குது, அதனால் நீங்கள் மற்ற விட்டமின்லாம் போட்டு கூட பார்க்கலாம். கேண்டிடியாசிஸ் ட்ரீட்மெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. டெர்மட்டாலஜிஸ்ட் போய் பாருங்கள், ஸ்கின் டாக்டர். இதெல்லாம் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி. பி காம்ப்ளெக்ஸ் இன்ஜெக்ஷன் பேர் கேட்டிருக்காங்க. பி காம்ப்ளெக்ஸ் நான் பொதுவாக இன்ஜெக்ஷனாக கொடுக்கறது இல்லை, மாத்திரை பி காம்ப்ளெக்ஸ் டேப்லெட்ஸ் தான் கொடுக்கறது, கேப்சியூல்ஸு. B12 தான் இன்ஜெக்ஷனாக போட சொல்லுவேன், நியூரோபியாண்ட் ஃபுட். யூட்ரஸ் க்ளீன் பண்ணால் கன்சீவ் ஆக முடியுமான்னு கேட்டிருக்காங்க. உங்கள் கைனகாலஜிஸ்ட் இல்லை எந்த டாக்டர் பார்க்குறீங்களோ நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு அவங்க ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுவாங்க, ஒன்று ஒன்றா. அதில் ஒன் ஆஃப் த ஸ்டெப்ஸ் இஸ் யூட்ரஸ் க்ளீன் பண்ணுறது. அதுவும் ஹெல்ப் பண்ணலான்னு தான் பண்ணுவாங்க, ஆனால் அது மட்டுமான்னு கிடையாது. அவங்க நிறைய ஸ்டெப்ஸ் சொல்கிறது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நான் யோகா பண்ண சொல்லுவேன். ஏன்னா அது ஸ்ட்ரெஸ் குறைக்கும். ஸ்ட்ரெஸ் வில் ஆட் டு திஸ். கன்சீவ் பண்ணுமே அப்படின்ற ஸ்ட்ரெஸ்ஸே அது பண்ண விடாமல் தடுத்துரும். அதனால் நீங்கள் யோகா பண்ணிங்கன்னா உங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் குறையும். ட்ரை பண்ணுங்கள் ரெகுலராக. ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ட்ரீட்மெண்ட் கேட்டிருக்காங்க. போய் உங்கள் டாக்டரை பாருங்கள், ருமட்டாலஜிஸ்ட். இதெல்லாம் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் சொல்கிற விஷயம் இல்லை. வணக்கம்.